வாசஸ்பதியான சர்வேஸ்வரனுடைய சரித்திரத்தை யோகீந்திராளான சுகாச்சாரியால், பிரம்மனிஷ்டாள், அவதூத்தாள் கங்கா தீரத்துல பரீட்சித் சக்கரவர்த்திக்கு நான் சொல்றேன், சகல க்ஷேமத்தையும் அது கொடுக்கும், சகல துருத்தங்களையும் போக்கும், நீ பயப்படாதே, சகல பயமும் போயிடும் சொன்னாள். ராஜாக்கள்லாம் கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்ச சரித்திரம் என்று கட்டுவாங்கன போய் சொன்னாள். ஏன்னா ஆருக்கு எதை சொன்னா மனசுல புரியுமோ அதை சொல்லணும். ஆரோ ரிஷி காட்டாள்னா அது போராது, உன்னை போல ஒரு சக்கரவர்த்தி கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னாதான் ராஜாக்கு நல்ல விசுவாசம் வரும், பிரத்தியம் ஏற்படும். அது எப்படி சொன்னா அது மனசுல பதியுமோ அது மாதிரி சொல்லணும். அது மாதிரி சொன்னால் கட்டுவாங்கன்னு கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னாலாம். ராஜா சொன்னாலாம், என்ன பதில் சொன்னான், நீங்க பாகவதம் கேட்டா எனக்கு க்ஷேமம் உண்டாகும்னு சொன்னேன், நீங்க பாகவதம் சொல்றேன்னு சொல்ற போதே எனக்கு க்ஷேமம் உண்டாயிடுது என் மனசுலே நாளா. சமீச்சீனம் வசோ பிரம்மன் சர்வஜ்ஞஸ்ய தவானகா தமோ விசீரியதே மஹ்யம் ஹரே கதயதः கதாம். ஹரிகதையை நீங்க ஆரம்பிக்கிற போதே என் அஜ்ஞானம் விலகி போச்சேங்கிறாள். தமோ விசீரியதே மஹ்யம் ஹரே கதயதः கதாம். அஜ்ஞானத்தினால்தான பயங்கயம், விசாரம், அவநம்பிக்கை இதெல்லாம் ஏற்படுறது. அது நீங்கி போச்சுங்கிறாள். நீங்க பகவத் குணம் சொல்றேன்னு சொல்ற போதே என் கவலை நீங்கி போச்சுங்கிறாள். எத்தனை நம்பிக்கை ராஜாக்கு இருக்கணும் பாருங்க. ஹரிகதைய ஹரே கதையதः கதா. ஹரிகதையை நீங்க ஆரம்பிக்கிற போதே, பகவத்குணம் ஆரம்பிக்கிற போதே என் அஜ்ஞானம் விலகி போச்சு, இனிமே காட்டத்துக்கு அப்புறம் க்ஷேமம் வரத்தை பத்தி என்ன சந்தேகம் விட்டாள். காமியமான உபாசனங்களை போய் சொன்னாள். காமியமா ஆராதிக்க வேண்டிய தேவதைகளை எல்லாம் சொன்னாள். நான் பாகவதம்னா எல்லாம் இருக்கணும் இல்லையா. பிரம்மவர்ச்சசகாமோ ப்ருஹஸ்பதிமேவஸ்வேன பாகதே ஜேனோபதாவதி. நல்ல பிரம்மவர்ச்சசம் வேணும்னா ப்ரஹஸ்பதிய எஜின்னு சொல்லியிருக்கு வேதத்துல. பிரம்மவர்ச்சசகாமஸ்து யஜேத பிரம்மணஸ்பதிம் இந்திரமிந்திரியகாமஸ்து பிரஜாகாம பிரஜாபதி. எல்லாம் காமியஷ்டி பிரகரணத்துல சொன்னத முழுக்க அப்படியே சொல்லிவிட்டாள். ஒரு அத்தியாயம் பிரம்மனிஷ்டாள். ஆமா, இந்திரிய காமனா இருந்தா இந்திரனை எஜிங்கிறாள், அப்படிலாம் சொல்லியிருக்காள். ஆமா, இந்திரியம் பால்யத்திலேயே வீணா போடும் சிலவனுக்கு. அமாவாசையா பௌர்ணமாசியா தினங்கள்ல ஸ்திரீ சம்பர்க்கம் பண்ணிருப்பான், பால்யத்திலேயே தலை நிறைச்சு கழவனா போடுவான். அவனுக்கெல்லாம் புனர்மாமைத்விந்திரியம் புனராயு புனர்பிராமணமயிதுமா புனர்திரவிணமயிதுமா யன்மேத்யரேதः ப்ருதிவீமஸ்காலே யதோஷதீரப்யசரத்யதாபः இதம் தத்புனராததே தீர்காயுத்வாய வர்ச்சசே யன்மே வேதः பிரசிச்யதே யன்ம ஆஜாயதே புனः தேன மாமமிருதம் குரு தேன சுப்ரஜசம் குரு. தேன சுப்ரஜசம் குருன்னே பிரார்த்தனம். 3 ஆகுதி, ரொம்ப மகாமந்திரம். இந்த மந்திரங்கள்லாம் இந்திரிய பலம் இல்லாதவாளுக்கும் பண்ணலாம். சந்ததி இல்லாம சில குடும்பத்துல பாபவசத்தினால ஏதாவது தோஷம் இருக்கும். இந்த ஹோமத்தை பண்ணினா அத்திசமித்தி சக்கர பொங்கல் அஜ்யத்தால பண்ணினா மேலான புருஷப்பிரஜை பிறக்கிறான். ராமஜோஸ் சிறுவாள் இருக்கிற போது எங்க பிதாவாளை வந்து அழிச்சுன்னு போனா கும்பகோணத்துல கல்யாணம் காட்சிகளுக்கு குழந்தை பிறக்கணும்னு இந்த ஹோமம் பண்ணி வச்சால் அப்புறம் குழந்தை பிறந்தான்னு. இன்னைக்கு மாதிரி இருக்கு. ராமஜோசியர் வந்து சொன்னாள், நீங்க ரிஷிகள் மாதிரி நீங்க வரணும், அவா வரணும்னு கூப்பிட்டாள். அவர் செங்காலிபுரம் வந்தார். வந்ததே ஆத்துல வந்து தாம்பூலம் போட்டு இருக்கேன், எனக்கு பக்கமா இருக்கு, போய் வாக்கெல்லாம் சுத்தி பண்ணிட்டு வரேன்னு எதிராளத்துல போய் சுத்தி பண்ணிட்டு அப்பா வந்து பார்த்து சொல்லிட்டு போனாள். இன்னைக்கு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் கதையை சொல்றேன். அப்படி எல்லாம் நம்பி நம்பி நம்ம தேசத்துல நல்ல காரியங்கள் பண்ணிட்டு வர தேசம் இதெல்லாம் இனிமே பண்ணி வைக்கிறவா கூட இருக்க மாட்டா போல இருக்க. அப்படி போயிட்டு ஏன்னா அப்புறம் இனிமே தேசம் என்னமா இருக்கும். இதெல்லாம் ரட்சிக்க வேண்டாமா விவேகிகள்? ஏதோ தங்காத்துல வந்த நெல்லை காப்பாத்தி அதை நெல்லை விலை விற்கிற போது விற்கிறதுக்கு ஜாக்கிரதை பண்றா போல இதெல்லாத்தையும் ஜாக்கிரதை பண்ண வேண்டாமா? நம்மால பண்ண முடியாது, ஆச்சாரியால்கிட்ட உச்சுட்டா போறோம்னே. நீங்க பண்ணுங்க, நாங்க என்ன செய்யறோமோ சொன்னா போறோம். நாமெல்லாம் அதைத்தான் செய்யணும், அதைத்தான் பெரியவாழ்கிட்ட நாம் கேட்கணும். அதுக்குதான் அவ கவலைப்படுறாள் ஆச்சாரியால், ரொம்ப விசாரப்படுறாள். அந்த விசாரத்துலதான் இப்ப இந்த 62ஆம் வருஷ இந்த கோளாறுக்காகத்தான் இப்ப அத்திருத்திரமே அவ பண்றது. ராமேஸ்வரத்துல முதற்கும் நடக்க போறது. ராமேஸ்வரத்திலே, காசியிலே, காஞ்சியிலே, மகட்சேத்திரங்கள்ல எல்லாம் பண்றாள். திருவிக்கிரமனுடைய சன்னதியிலே, திருக்கோவலூர்ல
அப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காள். நம்மால போய் திருக்கோவிலூர்ல ஒரு பிராமணாளுக்கு அன்னம் போட முடியுமோ? நமக்கே சாலம் கிடைக்காதுங்க. அங்க போனா நம்ம ஆறு கவனிப்போம், ஹோட்டலுக்கு தான் போகணும். அந்த இடத்துல ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு ஆச்சாரியால் தான் பண்ண முடியும். அதுக்கு அவளவாள் சக்தி உள்ளவாள்லாம் 150 இப்படி கொடுத்துட்டு இருக்காளாம். ஆச்சாரியாளுக்கு அது மாதிரி அனுப்பலாம். நம்ம அங்குவா சீனிவாசி வாழ்க்கையும் கொடுத்துடலாம், எம்கே சுப்பிரமணிய வாழ்க்கை கொடுக்கலாம். இங்க கொடுத்தாலும் அங்க போய் சேரும். அப்படி இதுக்காக பெரிய ஏற்பாடு ஆச்சாரியால் பண்றாள். இதே மாதிரி வேத சம்ரட்சணத்துக்காக பெரிய ஏற்பாடு. கல்கி சதாசிவத்தை கொண்டு 10 லட்சம் ரூபாய் ஒரு முதல் இப்ப வைக்கிறது. அதுல வர பணத்தை கொண்டு குழந்தைகளுக்கு அத்தியனத்துக்கு மாசம் பணம் கொடுக்கறது, சாப்பாடும் போட்டு பணம் கொடுத்தா வாத்துக்கு அனுப்புறது. அப்பா அம்மா குழந்தைய இப்ப என்ன பண்றான், 1 வருஷம் 2 வருஷம் அத்தியனம் பண்ண பையன் நல்லா விபூதி இட்டுன்னு அழகா இருக்கானா, ஹோட்டல்ல அவனுக்கு 30 ரூபாயும் 3 வேளை சாப்பாடும் யசேஷ்டமா பட்சணமும் தரேங்கிறான். ஏன்னா இந்த பையன் வந்தா அவனுக்கு நல்லா வியாபாரம் ஆகுதான். ஏன்னா இவனை பார்த்து சுச்சுருச்சியா இருக்கிறதுனால சாய்ப்பு முதற்கொண்டு இவன் கையால் சாப்பிடணும்னு நினைக்கிறார். ஆமா, பிராமணாள் ஹோட்டல்னு போட்டா எல்லாரும் போகலாம்னு அர்த்தம். வெள்ளாளனுடைய ஹோட்டல்லாம் வெள்ளாளன் தான் போறேன், துலுக்காளுடைய கிளப்புன்னா துலுக்கம் தான் போறேன். பிராமணா ஹோட்டல்லாம் எல்லாரும் போகலாம்னு அர்த்தம். எல்லாருமா போய் சாப்பிட்றேன், சுச்சுருச்சியா இருக்கான்னு. அவன் அழகா இருக்கான், அண்ணா வாருங்கிறான். அவன் பிந்தி அவனுக்கு தெரியுமா அண்ணாங்கிறான். என்ன சம்பந்தம், என்ன பாந்தவியம் பாருங்க, பங்கு கொடுப்பான் அவன். அவன் சொல்ல இந்த பையன் இன்னும் 2 துண்டத்தை கூட வாங்கி சாப்பிடுவான்னு அவன் அப்படி கூப்பிடுவான். அது மாதிரியான சக்தி அவனுக்கு வேதாத்தியனம் பண்ண பையனுடைய வாக்கு சுத்தமா இருக்கும். கூப்பிட்டுறான், அங்க போயிடுறான் பையன் எல்லாம். அங்க போகாம தடுப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு. இதே கவலைதான், எப்ப போனாலும் இதை பத்தி தான் பேசுறா பெரியவா. அது மாதிரி அவ தர்மம் பட்ட இடங்கள்ல எல்லாம் ரகசியமா நம்ம திரவியமும் சிவரும்படியா அப்படி எல்லாம் சிவந்தணும். தர்மத்தை இனிமே ரட்சிக்க வேண்டிய காலம். இப்படி இந்திரிய காமனா இருந்தா இந்திரநேஜின்னு சொல்லியிருக்காள். தம்பதிகளுக்குள்ள கோளாறு இருக்கும், சில குடும்பத்திலே எலியும் பூனியமா இருக்கும். அதுக்கு ஆதரவணிகமான கல்பத்துல தாம்பத்தியார்த்த உமாம் சத்தியம் விட்டாள். துர்கையை பூஜை பண்ணம்னு விட்டாள். அம்பாளை பூஜை பண்ணா தம்பதிகள் ஒத்துமையா இருப்பாள். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. எத்தனையோ குடும்பம் அதெல்லாம் பிரத்யட்சமா தெரியும் பல பேர்களுக்கு. அது எனக்கு சேதுராமிர்வாள் 25 வருஷமா வேண்டிய வாழும் இல்லையா, அவளுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆத்துல போய் பாகவதம் சொல்லப்படாதுன்னு ஒருத்தர் வந்து நான் சொல்றேன்னு உப்புத்துன்றதுக்கு அப்புறம் இவாளை வச்சுன்னு சொல்லப்படாதுங்கிறார் ஒருத்தர் வந்து. அவாத்திலேயே வந்து சொல்றாரு, அவர் எங்க ஆத்துல சொல்லணும்னு. நான் ஆஹான்னு உப்புத்துட்டேன், இவாளும் கூட இருக்கா. அந்த ஆத்துக்காரர் அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க வாத்துல எல்லாம் போய் சொல்லப்படாது. என்னங்கன்னா வாத்துல சொன்னா நான் வாத்துல கல்யாணம் பண்ணிக்க போறேனா, இல்ல எங்க ஆத்து பொண்ணை கொடுக்க போறேனா, இல்ல நீங்க தீர்த்தம் கூட அங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, அப்படி ஆகும் இப்படி ஆகும். என் வாயிட்டு சொன்னா நான் இனிமே சொல்லாம இருக்க மாட்டேன், அதுக்காக என்ன வேணா நீங்களாம் தள்ளி வச்சுடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரே அந்த குடும்பத்துல ஒரு பெரிய கஷ்டம் இருந்து நிவர்த்தி ஆயிடுது. என்ன இப்போ நான் போய் எங்க போய் வாத்துல என்ன பண்ணிவிட்டேன், ஒண்ணும் பண்ணல, நான் ஆத்துல சாப்பிட்டேன், வாத்துல சாப்பிடல அவர் சொன்னதுக்கா. அவளுக்கு தெரியும் என்னன்னு. நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு கஷ்டம் இல்ல, க்ஷேமத்தை அடைகிறாள். நமக்கு இதானே பெரிய பெரிய லாபம். நம்ம தேசத்துல யாரா இருக்கட்டும் துக்கம் இருக்கப்படாது. ஆமா, இவன் ரந்திதேவன் காட்டான், சுவாமி வந்து என்ன வேணும் நாள் ஆர்த்திம் பிரபத்யே கில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவஞ்ச துக்கா. எல்லாருடைய உள்ளேயும் நான் பூரணம், எல்லாருடைய துக்கத்தையும் நான் வாங்கி அனுபவிக்கணும், எல்லாரும் துக்கம் இல்லாம நன்னா இருக்கணும். அப்படி ராஜாக்கள்லாம் அப்படி வேண்டியிருக்காள். நாம் ஏதோ வாக்குனால சொன்னா நடக்கிற பட்சத்துல அதை செய்யப்படாத.